ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு 4 நாள் ட்ரிப் போகிறோம். ஸோ வெக்கேஷன் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக போகிறேன். அதாவது ஷாப்பிங் பண்ணுறது, டூருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த vlogல நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு உருண்டைக்கு நெய் தேவைப்படுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சினோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நெய் வந்து ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். அதே மாதிரி இப்போ சத்து மாவு வந்து வறுக்கிறதுக்கு ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வீட்டிலே வறுத்து அரைச்ச சத்து மாவு தான். இருந்தாலும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் உருண்டை. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து வறுத்துக்கலாம். இது வந்து உருண்டையில் சேர்த்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆல்மண்ட்ஸும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் நான் வந்து சத்து மாவு சேர்த்துக்க போகிறேன். இந்த சத்து மாவு ரெசிபி வந்து நான் தனியாக என்னோடய ரெசிபி சேனலில் நான் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோவோட லிங்க் நான் தரேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதே சமயத்தில் உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈஸியாக நம்ம மிக்சிலே கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து அரைக்கிறதா இருந்தால் ரைஸ் மில்லில் கொடுத்து லார்ஜ் குவான்டிட்டி அரைக்க முடியும். பட் இந்த மாதிரி நம்ம அப்ராடில் இருக்கிறப்போ நமக்கு ரைஸ் மில்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் மிக்சியில் ஈஸியாக அரைக்கிற மாதிரி ரெசிபி தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த சத்து மாவுல இருந்து நான் வந்து 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு மெதுவாக நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கருகிடும் மாவு. ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு மெதுவாக அதை கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா மாவு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கிறப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சத்து மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு இப்போ நான் வந்து உருண்டை பிடிக்க போகிறேன். எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்த முந்திரி பருப்பு அதில் சேர்த்துடலாம். இந்த மாவை அரைக்கிறப்பே நான் வந்து ஏலக்காய் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஏலக்காய்லாம் அதில் சேர்க்கலை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை நல்ல பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வெள்ளை சக்கரை சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் கடையில் வாங்கி தான் சேர்க்குறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இந்த உருண்டையோடு சாப்பிட்றப்போ. தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு இன்னும் நல்லா சூடாக இருக்கிறனால நான் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கையில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டிப்படாமல் அந்த சர்க்கரை வந்து எல்லா மாவோடையும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்துருச்சு. இப்போ கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதை உருண்டை பிடிக்க போகிறேன். இதில் மெயின் ஸ்டெப்பே என்னென்னா மாவும் வந்து வெது வெதுன்னு இருக்கணும். அதே மாதிரி அதில் ஊற்றுற நெய்யும் பார்த்திங்கன்னா வெது வெதுன்னு இருக்கணும். அதாவது கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு ரெண்டுமே சூடாக இருக்கணும். ஆறிடுச்சு அப்படின்னா திரும்ப லைட்டாக நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். அதனால் நல்லா கொஞ்சம் ரெண்டுமே சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா அதை வந்து நான் சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன். நம்ம சத்து மாவு கஞ்சியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாகவும் இருக்கும். நம்ம ஜங்க்கு இல்லை நார்மலாக ஒயிட் சுகர் சேர்த்து செய்கிற ஸ்வீட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ஈவினிங் டைமில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து ட்ரிப்புக்கு போகிறப்போ மெயின்லி நான் இது எனக்காண்டி பண்ணுறேன். ஏன்னா நான் ஜங்க் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றனால சரி வீட்டில் இருக்கிறதாவது நம்ம செஞ்சு ஏதாவது எடுத்துகிட்டு போகலான்றனால நான் இந்த சத்து மாவு உருண்டை செய்கிறேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம பிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம எல்லாம் பிடிச்சி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து பாக்ஸில் இதை அடுக்கிக்கிறேன்.
அந்த நெய்யோட வாசமும் வறுத்த அந்த மாவோட வாசமும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த உருண்டை சாப்பிட்றப்போ. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரைடு ஸ்நாக் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருந்தேன். அப்புறம் தான் வந்து சரி முந்திரி பக்கோடா பண்ணலாம். அது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முந்திரி பக்கோடா. சரி அதே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முந்திரி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேவையான அளவு நல்ல நெய் இல்லை பட்டர் நீங்கள் வந்து சூடு பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து நான் தனியாகவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காட்டலை. இப்போ நெய்யை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஊற வச்ச முந்திரி பருப்பு. ஊற வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு எண்ணெயில் சேர்த்து பொரிக்கிறப்போ கருகாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இஞ்சி, இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்ல க்ரன்ச்சியாகவும் வரும். சீக்கிரமே உங்களுக்கு நான் அந்த ரெசிபி நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் கூட நம்ம அளந்ததில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் வந்து கலந்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஊற வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு, அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த பக்கோடா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து இந்த ரெசிபி தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக எடுத்து இதை அப்படியே எண்ணெயில் பொரிச்சிடலாம். இதை வந்து ரேண்டம் பீசஸாக தான் நம்ம வந்து எடுத்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். நல்லா நைஸாக நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிட்டிங்க லட்டு மாதிரி அப்படின்னா அது வந்து வெடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் அப்படியே நம்ம கையில் வர ஷேப்பில் எடுத்து அப்படியே போட்டுடலாம் எண்ணெயில். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் குவிக்காகவும் வெந்துடும். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பக்கோடா. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இதை நான் பேக் பண்ண போகிறேன். அதே மாதிரி இது சூடாக இருக்கிறப்ப நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சாகியான மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இப்போ பாக்கி இருக்க மாவையும் நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பக்கோடா எல்லாமே பொரிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நான் வந்து ஷாப்பிங் கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாலே இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சமைக்க போகிறேன். ப்ரான்ஸ் கிரேவி ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ப்ரான்ஸை வந்து நான் தண்ணியில் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்து இப்படி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். சமைக்கிறப்போ அப்பப்போ தேவையான அளவு எடுத்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா டீஃப்ராஸ்ட் ஆகிடும். அப்புறம் க்ளீன் பண்ணி சமைச்சிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதும். ஒரே டைமில் மொத்தமாக பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே ஒரு 3 கிலோ பாக்ஸ் வாங்கி அதை இப்படி தான் பிரித்து அப்பப்போ சமைச்சிப்பேன். ஸோ இப்போ இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நார்மல் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரத்தில் இது டீஃப்ராஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு சமைச்சிக்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அடுப்பில் இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் விளக்குறதுக்கு ஒதுக்கியாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பக்கோடாவை இப்போ நான் வந்து சம்படத்தில் போட்டு வச்சுருக்கேன். எடுத்தனே நான் மூடி போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி வேர்த்து போய் சாகி ஆகிடும் அந்த சூட்டுக்கு. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இது மட்டும் நல்லா ஆறட்டும். உருண்டே நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன் பாக்ஸில். இது ஆறட்டும். நான் வந்து அதுக்குள்ளே ஷாப்பிங் கிளம்பி போக போகிறேன். தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் அதை வந்து பேக் பண்ணிடலான்னு நினச்சிருக்கேன்.
அதே மாதிரி இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பண்ண போகிறேன். ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு தொக்கு பண்ணிவிட்டு ரசம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ப்ரான்ஸே நான் வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஸோ எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. வீட்டில் ஆல்மோஸ்ட் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமையல் வந்து ஒரு அரை மணி நேரத்து வேலை தான். எனக்கு ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி தான் ரெண்டுமே. ஸோ அதனால் குயிக்காக பண்ணிடலாம். இப்போ ஷாப்பிங் கிளம்பி போக போகிறேன். இது நல்லா ஆறட்டும். மறந்துடாதீங்க, சூட்டோடு மூடினீங்க அப்படின்னா அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது. இந்த ரெசிபி வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம ஷாப்பிங் கிளம்பி போகலாம். இப்போ திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளாகவே உங்களுக்கு தெரியும், நான் வந்து வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கேன். ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருந்துட்டு அந்த டயட் ஃபாலோ பண்ணுறத விட வெளியில் இந்த மாதிரி போகிறப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து முக்கால்வாசி என்ன பண்ணுவேன், பழங்கள் நிறையா வாங்கி கையில் வச்சுப்பேன். ஏதாவது மீல் வந்து நான் இந்த மாதிரி பழங்கள் மட்டும் சாப்பிட்டு அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நான் நிறைய பழங்கள் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸுமே ரொம்ப ஜங்காக வாங்காமல் ஹெல்த்தியான ஆப்ஷன் தான் நான் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவகேடோவும் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்போது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பாருங்கள், நான் பிஸ்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஹெல்த்தி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து வெளியில் எங்கேயாவது போகிறோன்னா இந்த பிஸ்கெட் தான் வாங்குறேன். இது வந்து ஓட்ஸில் பண்ணுற பிஸ்கெட்டு. உங்களுக்கு டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அந்த பிஸ்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன். எதுவும் க்ரீமு நிறைய சுகர் சேர்த்த பிஸ்கெட் இல்லாமல் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து எங்கேயாவது ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ஆப்ஷனும் நான் சூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸு, ஆல்மண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி டார்க் சாக்லேட்டில் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன் பாரு. இதில் வந்து சுகரும் இல்லாதனால நான் எப்பயுமே இதை வந்து சூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கப்போ இதை நான் பெரும்பாலும் சாப்பிட மாட்டேன். வெளியில் ட்ராவல் பண்ணுறப்போ இதை நான் வச்சுப்பேன். ஸோ கிரேவிங் இருந்ததுன்னா அது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு, தண்ணி இதெல்லாம் ஆப்வியஸாக நிறையா தேவைப்படும். ஸோ அதனால் அதுவும் வாங்கிப்போம். எப்பயுமே அந்த மாதிரி டூர் போகிற இடங்களில் தண்ணியில் இந்த மாதிரி உங்களுக்கு பெருசு பாட்டில்லாம் கிடைக்காது. அதே மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு பாட்டிலாக போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4 நாள் ட்ரிப்பு, தண்ணி நிறையா தேவைப்படும். ஸோ அதனால் நாங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி எல்லாமே வாங்கிக்கிட்டோம். இங்கே வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தீர்ந்துச்சுன்னா வேணால் நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம். அப்படின்றனால எப்பயுமே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் டே சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் டிஷ்யூவும் எப்படினாலும் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு பெரிய பண்டில் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும், ஹேண்டியாக இருக்குன்றனால அது ஒரு பண்டில் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நம்மளுக்கு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸு, கப்ஸு, பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் அதுவும் நான் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம லஞ்ச் வேலையை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். ஏன்னா அது வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுன்றனால. அடுத்ததை வந்து அது வெந்துட்டுருக்க டைம்லேயே ப்ரான்ஸை க்ளீன் பண்ணிட்டோம். ஹஸ்பண்டே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ப்ரான்ஸ் கிரேவி வைக்க போகிறேன், அப்புறமா ரசம் பண்ண போகிறேன். ஸோ அதிகபட்சம் ஒரு 1/2 hourல முடிச்சிருவேன். அதனால் சாதம் வெந்து முடிக்கிறதுக்குள்ளே சமையலும் முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ப்ரான்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு மெயினாக நம்ம இந்த மாதிரி டீவைனும் பண்ணணும். ஏன்னா உள்ளே வந்து ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ரசமும் நான் வந்து தாளிச்சிட்டேன். வீட்டிலே ரசப்பொடி பண்ணேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் ரசம் வைப்பேன். அந்த ரெசிப்பியும் உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ரசம். இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேன்லேயே கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதிலே நான் ப்ரான்ஸ் கிரேவியும் வச்சுருவேன்.
போன வீடியோவில் இந்த மாயர் கடாயை பற்றி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போனனால நான் கொடுத்த லிங்க்கில் இப்போ அந்த ப்ராடக்ட் இல்லை, பிரியாணி பாட் வருது. திரும்ப ஸ்டாக் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேன்லேயே நான் வந்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே தாளிக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ சாதம் வந்து வெந்துருச்சு, சாதத்தையும் வடித்தாச்சு. இப்போ வந்து நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை உடச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கணும். கொஞ்சம் நல்லா செவந்து வரும் இல்லையா, அந்தளவுக்கு இது வந்து வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ப்ரான்ஸ் கிரேவிக்கு. ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கிடுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியும் பூண்டையும் இடித்து கூட சேர்க்கலாம், அது இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி பழம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வந்து நான் மசாலாலாம் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் கடைசியாக நான் வந்து நிறையா மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு. அதனால் வந்து நம்ம கம்மியாக சேர்த்தா போதும் மிளகாய்த்தூள். இப்போ நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதை வந்து நான் தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். அதனால் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இது வதக்குனதுக்கப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இந்த மசாலா வெந்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ ப்ரான்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நான் முதவே சொன்ன மாதிரி இதை நான் தொக்கு மாதிரி செய்கிறனால நான் தண்ணி எதுவும் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கலை. ப்ரான்ஸில் இருந்தே கொஞ்சம் நல்லா தண்ணி வரும் நம்மளுக்கு. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்தனே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நான் அதை வந்து கலந்து விட்டுட்டேன். இந்த மசாலாவும் இந்த ப்ரான்ஸும் நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வெந்து வரணும். அந்தளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ரான்ஸ்க்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த ப்ரான்ஸ் வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். இந்த சைஸ் ப்ரான்ஸு அதிகமாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரான்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுலேருந்து தண்ணியும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக நிறைய மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அந்த மிளகோட காரம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் வந்து நிறைய சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க. பிரியாணி கூடயும் நல்லாயிருக்கும். எல்லா ரெசிபீஸ் கூடயும் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். மெயினாக ரசத்து கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரான்ஸ் கிரேவி. இப்போ லன்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் லன்ச்சை சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரான்ஸ் கிரேவி, ரசம் பண்ணியிருக்கேன். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக பாக்கி இருந்த வேலைகள்லாம் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா இன்னும் 2 நாளில் நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்புறோம். ஸோ அதனால் அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்க்க போகிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த சிம்பிள் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.